அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருள்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயும் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயும் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் என் தலைவா உன் கரந்தாழி எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழும் மலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழும் மலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் உந்தன் அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இதயத்தில் நேர்மை உள்ளவர்களுக்கு இருளில் ஒளி தோன்றியது. அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளவர் ஆண்டவர். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு இந்த நாளை முழுமையாய் ஒப்புக்கொடுத்து செபித்து கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் இயேசுவின் அருளும் அன்பும் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்க வேண்டுமென்றால், அது ஆசீர்வாதமாய் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால், நாம் நம் குற்றங்களை நினைத்து, நம் தவறுகளை நினைத்து, நம்முடைய பலவீனங்களை குறித்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். மனஸ்தாபம் இருந்தால், மன வருத்தங்கள் இருக்கிறதென்றால், உள்ளத்திலே பொறாமை எண்ணங்கள், இச்சைக்குரிய காரியங்கள், நம்முடைய ஆன்மாவை பாதிக்கக்கூடிய சொல், செயல், சிந்தனை எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்றே ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உம்மிடம் மன்றாடுவதை எங்களுக்கு கனிவாய் அளித்தருள உம்மை வேண்டுகின்றோ. விண்மீனின் வழிகாட்டுதலால் அறிவிக்கப்பட்ட உலக மீட்பரின் பிறப்பு எங்கள் மனங்களுக்கு என்றும் வெளிப்படுத்தப்பட்டு பயனளிப்பதாக
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இயேசு இறைமகன் என்று தூய ஆவியும் நீரும் இரத்தமும் சான்று பகர்கின்றன. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5 முதல் 13 முடிய. அன்பார்ந்தவர்களே, இயேசு இறைமகன் என்று நம்புவரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ? கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யாக்குகின்றனர். ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலைவாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலைவாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களில் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதிநெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதிநெறிகள் அவர்களுக்கு தெரியாது. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. Alleluia, 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 Alleluia. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 12 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே,
நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. எங்களை அதிகமாய் நேசித்து அன்பு செய்து வருகிற இறைவா, உம்மை தாழ்ந்து பணிந்து வணங்குகிறோம். உம் தூய இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிற இந்த நாளில் ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உம்முடைய திருப்பாதம் சரணாகதி ஆக்குகிறோம். அர்ப்பணம் செய்து உம்முடைய அருளுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பும் இரக்கமும் கருணையும் எங்கள் மீது இருந்தால் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் குற்றம் குறைகள் தவறுகள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று நிம்மதியோடு வாழ முடியும், ஆசீர்வாதத்தோடு இருக்க முடியும், உமது அருள் நலனை அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். இறைவா, தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் உம்மிடத்தில் கதறி கெஞ்சி அழுது, ஆண்டவரே நீர் விரும்பினால் நான் நலமடைய கூடும் என்று சொன்னபோது அவனை தொட்டீர், அவரை தொட்டு ஆசீர்வதித்தீர். நான் விரும்புகிறேன் குணமாகு என்று நீர் சொன்னதினால் அவனுடைய தொழுநோய் அவனை விட்டு நீங்கியது. ஆண்டவரே, நீர் எங்களை தொடுகிறீர் என்றால், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர்கள் என்றால் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை கூட அற்புதமாய் மாறும், அதிசயமாய் மாறும். இந்த வாழ்க்கை புது வாழ்க்கையாய் சான்று பகரக்கூடிய சாட்சி உள்ள வாழ்க்கையாக மாறும். அத்தகைய நிலைக்காக இதோ உம்முடைய தூய இருதயத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், எங்களை அன்பினாலும் அமைதியினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்பியருளும். ஆமீன். இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒரு தாய் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு ஒரு கோவிலுக்கு போகிறார். கோவிலுக்குள் அவர் நுழைகின்ற போது அந்த தாய் கீழே இருக்கிற அந்த மண்ணை தொட்டு தன்னுடைய நெற்றியிலே ஒத்திக்கொள்ளுகிறார். அதை செய்த பிறகு அந்த மகனிடத்தில் சொல்லி, மகனே, கீழே இருக்கிற மண்ணை தொட்டு நீ முத்தி செய்து கொள், நெற்றியில் வைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அந்த மகனும் கூட அப்படி தொட்டு அதை தன்னுடைய நெற்றியிலே ஒத்திக்கொள்ளுகிறான். கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய இருப்பு இந்த ஆலயத்தில் இருக்கிறது. எனவே இந்த கோவிலுக்குள் நாம் அடியெடுத்து வைத்த உடனேயே அந்த ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய அருளை நாம் சுவைக்கிறோம் என்பதனுடைய அடையாளம்தான் இது என்று தன்னுடைய மகனுக்கு அந்த தாய் சொல்லிக் கொடுக்கிறார்.
கோவிலுக்குள் வந்து ஜெப முயற்சிகளை எல்லாம் முடித்துவிட்டு ஜெபம் செய்துவிட்டு மீண்டுமாய் அவன் வெளியிலே போகிறார்கள். அவர்கள் வெளியிலே செல்லுகிற போது தன்னுடைய நண்பன் ஒருவனை அவன் சந்திக்கிறான். அந்த நண்பனை பார்த்தவுடனே ஓடி சென்று அந்த நண்பனுடைய கை குலுக்கி அவனை அரவணைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறான். அந்த அம்மா கையை பிடிச்சி இழுத்து தடுக்கிறாங்க. போகாத அப்படின்னு சொல்றாங்க. அம்மா ஏன் என்னை தடுக்கிறீங்க அப்படின்னு அவன் கேட்டபோது, அவங்க நம்ம ஜாதி கிடையாது, அவர்கள் தீண்டத்தகாதவர்கள், அவர்களை நீ தொடக்கூடாது, தொட்டால் தீட்டுப்பட்டு விடும் சொல்லி தடுக்கிறாள் அந்த தாய். அந்த மகன் சொல்லுகிறான், அம்மா கீழே மண்ணை தொட சொன்னாய், நான் தொட்டேன், மண்ணை தொடுகிற போது தீட்டுப்படவில்லை, என் நண்பன் இந்த மனிதனை தொடும்போது மட்டும் எனக்கு தீட்டு வந்து விடுகிறதா என்று கேட்டான். அந்த கேள்வி அந்த தாயை சிந்திக்க வைத்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்கிற இந்த சமூகத்தில்தான் இந்த ஏற்றத்தாழ்வுகள் நீடிக்கிறது. தீண்டாமை இன்னும் கூட தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. உயர்வு தாழ்வு இருக்கிறது, மேடு பள்ளங்கள் இருக்கிறது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற வேறுபாடுகள், பிரிவினை பேதங்கள் இருக்கிறது. நாம் வாழ்கிற இந்த சமூகத்தில்தான் தீண்டப்படாதவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, ஓரம் கட்டப்பட்டவர்களாக மக்கள் இருக்கிறார்கள். இந்த நிதர்சனமான உண்மையை அல்லது இந்த கசப்பான உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தை பார்ப்போம். ஒரு மனிதன் உடம்பெல்லாம் தொழுநோயினால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நமக்கு நல்லாவே தெரியும், தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் ஊருக்குள் வரக்கூடாது, சக மனிதர்களோடு பேசி பழகக்கூடாது, அவன் தீட்டுப்பட்டவன், சமுதாயத்திலிருந்து அவன் விலக்கி வைக்கப்பட்டவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவனை இயேசு ஆண்டவர் சந்திக்கிறார். இயேசு ஆண்டவர் சந்தித்த உடனே அந்த முதல் நிகழ்வு பாருங்களேன், இயேசு அவரை தொடுகிறார். அந்த மனிதர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை நலமாக்க உம்மால் முடியும் என்று சொல்லுகிறார். இயேசு அவரை தொட்டு, இந்த இறை வார்த்தை அற்புதமான வார்த்தை என் அன்பிற்குரியவர்களே, இயேசு அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று சொல்கிறார். யாரை தீட்டுப்பட்டவர்கள் என்று இந்த சமூகம் கருதியதோ, ஒதுக்கப்பட்டவர் என்று ஒதுக்கி வைத்ததோ, ஓரம் கட்டப்பட்டவர்கள் என்று அமுக்கி வைத்ததோ, ஒடுக்கப்பட்டவர்களாக நசுக்கப்பட்டவர்களாக கருதிய மக்களை தேடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர்களின் விடியலாக ஆண்டவர் வந்தார். அவர்களுக்கு விடுதலை தருவதற்காக வந்தார். அத்தகைய நிலையிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதை இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை பகுதி மிக அழுத்தமாக, ஆணித்தரமாக அர்த்தத்தை கொடுப்பதாக அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் எப்படி நமக்குள்ளும் நாம் வேற்றுமைகளை பாராட்டி கொண்டிருக்கிறோமா? பாகுபாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறோமா? உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற எண்ணம் இருக்கிறதா? சாதியினாலும் மொழியினாலும் இனத்தினாலும் நாம் பாகுபாடுகளை பார்த்து பழகிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறோமா? சில மனிதர்களை இழிந்தவர்களாக கருதி கொண்டிருக்கிறோமா? நம்முடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்வோம், நம்முடைய மனதின் போக்கை மாற்றிக்கொள்வோம். இயேசு நம்முடைய நண்பர் என்றால், இயேசு நம்முடைய மீட்பர் என்றால், இயேசு நம் வாழ்வின் மெசியா என்றால், இயேசு செய்ததைப் போல நாம் ஒவ்வொருவரும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை முதல் வாசகம் கூட தெளிவுபட சொல்லுகிறது. 3 சான்றுகள் எடுத்துரைக்கப்படுகிறது. 1, தூய ஆவி, நீர், இரத்தம். தூய ஆவி ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. நீர், நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கினால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களாய் எல்லோரும் ஒன்றாய் இணைந்திருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இரத்தம், அந்த இரத்தத்தினால் நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நமக்கு நிலைவாழ்வாக உறுதி செய்கிறது. நாம் நிலைவாழ்வில் பங்கெடுக்க வேண்டுமென்றால்,
நாம் எல்லோரும் கிறிஸ்துவினுடைய நண்பர்கள், தோழர்கள் என்றால், அவருடைய அன்பு சகோதர சகோதரிகள் என்றால், பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த பாகுபாடுகளை, பிரிவுகளை, பேதங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு, ஓரம் கட்டி வைத்துவிட்டு நண்பர்களாக இணைவோம். சகோதர சகோதரிகளாக இணைந்து வாழ்வோம். சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் இந்த உலகத்திலே உருவாக்குவோம். ஏற்ற தாழ்வுகளை களைவோம். அதன் வழியாய் ஆண்டவர் கண்ட கனவு இந்த உலகத்தில் உங்களாலும் என்னாலும் நிஜமாகட்டும். ஆண்டவருடைய இறையாட்சி இந்த உலகத்தில் மலரட்டும். விண்ணரசை இந்த உலகத்திலேயே கட்டி எழுப்புவோம். அதன் வழியாய் நிலை வாழ்வை உரிமை பேராக பெற்று மகிழ்வோம். ஆமீன். உந்தன் பலியாக என்னை தந்தே, இன்றும் இந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவார். அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடும் புவி மாந்த வாழ என் வாழ்வை பலியாக்குவேன், என் வாழ்வை பலியாக்குவேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்திற்கு உரிய மறை நிகழ்வாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும்
காலத்திற்கு உட்பட்டு வாழ தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானகத் தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிருள்ள பிரசன்னமாய் இந்த பலிப்பீடத்தில் எழுந்தருளுகிற இந்த நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தாழ்ந்து பணிந்து வணங்கி நற்கருணையில் எழுந்தருளுகிற இறைவனை ஆராதனை செய்வோம். தூய ஆவியினுடைய வல்லமை இவற்றின் மீது இறங்கி வருகிற போது இந்த காணிக்கை பொருட்கள் பரிசுத்தமாய் புனிதமாய் மாறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாக திரு இரத்தமாக நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வினை தருகிறது, உயிர்ப்பில் பங்கு பெறச் செய்கிறது, நிலை வாழ்வை நமக்கு உறுதியாய் அளிக்கின்றது. எனவே தூய ஆவியானவர் நம்மீதும் பொழியப்பட உருக்கத்தோடு இவ்வேளையில் செபிப்போமாக. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம். ஆண்டவரே, என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இணைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு எண்ணிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் எண்ணிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இணைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். அவர் வழியாக நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார்.
இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஜெபிப்போமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதா நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நோய்கள் நீங்கி நலமோடு வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. கலைமொழியால் உன்னை துதித்திடல் நாளும் கவலையில் தீரும் அம்மா. கலைமொழியால் உன்னை துதித்திடல் நாளும் கவலையில் தீரும் அம்மா. தேனிசை பாவால் தாய் உன்னை பாட தேவிட்டா உணவாமே. தேனிசை பாவால் தாய் உன்னை பாட தேவிட்டா உணவாமே. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமே அற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலான் தாயுமே நீயே, ரவியோர் திரவியமே. தாயினும் மேலான் தாயுமே நீயே, ரவியோர் திரவியமே. இனிய உன்னாமம் போதிடல் தினமே, அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் போதிடல் தினமே, அனைவரும் மகிழ்வோமே.